சும்மா வெளியில் போனாவே அது இதையும் நான் வாங்கிட்டு வருவேன். அது கோயிலுக்கு போனால் பூஜை ஐட்டம் வாங்க வந்துடுவேன்னா வாங்கிட்டு வரல. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாலை வாங்கினேன். வீட்டுக்கு ஆல்ரெடி இது ஒரு பேர் இருந்தது, ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தால் பைப்பில் கிடச்சிட்டான், அதையும் வாங்கிட்டேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா விளக்கு, எங்கே போனாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் விளக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். அதுவும் நடுத்திரி போடுற விளக்கு எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அது இந்த டிசைனில் கிடச்சா விடவே மாட்டேன். நிறைய இருக்குது என்கிட்ட இந்த கலெக்ஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா தீபாராதனை. நம்ம வீட்டில் இது கிடையாது, நல்ல வெயிட்டாக இருந்துன்னு சொல்லிட்டு அப்படியே அலைக்காக ஒன்று தூக்கிட்டு வந்துட்டேன். இவரை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறையா இருக்குது, ஆனால் எவ்வளோ வாங்கி வச்சாலும் அதோட டஸ்ட்டு வந்து ஊதுபத்தி குத்தினா வெளியில் வருது. சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். அப்புறம் குட்டி திரி, பெரிய திரி, கற்பூரம், நான் மனத்துக்காக வந்து எங்கே போனாலும் இதை கேட்ச் பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு ஸ்மெல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது பூஜை ரூமில் மெயினாக வேணும்னு சொல்லிட்டு பட்டுக்கு எப்படி வாங்காமல் வருவேன். அதனால் காலில் போடுறதுக்கு ஒரு சின்ன முத்து, பிளாக் கலர் முத்தும், கையில் போடுறதுக்கு ஒரு ரிங்கு மாதிரி பட்டர்ஃப்ளை ரிங்கு வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலுங்க. அம்மையாக இருக்குதோ இல்லையோ நான் இதை வந்து எப்படியும் எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவேன். ஏன்னா அம்மையாக தங்கம் போட்டதை விட இந்த பேர்ல் போட்டது அதிகம். ஸோ அதனால் அம்மையாக ஞாபகத்தமாக நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன்.